இந்த 2025 நாம் ஏன் வந்துட்டு ஒரு புதுசாக நீங்கள் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான காலங்கிற சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? கடந்த 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ஒரு மோசமான கஷ்டமான சூழ்நிலையை சந்திச்சு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்குங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோ பேர் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆர்கானிக் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நாம் வந்து ஒரு ஸ்டெப்ஸாக எடுத்துகிட்டு 2025 நாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான க்ரோத்ஃபுல்லான மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியுங்க. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட ஆயில் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த செல் பண்ணக்கூடிய ஆயில் விற்கக்கூடிய இடங்கள் எதுலேயுமே ஒரு இயந்திரம் வச்சோ கஸ்டமருக்கு கண்ணுக்கு முன்னாடி நேரடியாக வச்சு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி செல் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து மிகவும் குறைவாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆயிலுக்கான தேவை நிறையா இருக்குன்னு தெரிஞ்ச பெரிய நிறுவனங்கள் முதற்கொண்டு இன்னைக்கு ஆயில் பிஸ்னஸில் ரொம்பவும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியா போன்ற நாடில் எடிபிள் ஆயிலுக்கான தேவைகள் நிறையா இருக்குன்னு புரிஞ்சுட்டேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு புதுசாக இந்த ட்ரெடிஷ்னலான எடிபிள் ஆயில் இண்டஸ்ட்ரிக்குள்ளார என்டர் ஆகியிருக்காங்கங்கிற விஷயம் நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் இந்த இண்டஸ்ட்ரியில் நுழையும் போது கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய அவங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சு நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது மக்கள் நம்மளை விரும்பி நம்மக்கிட்ட ஆயில் வாங்குறதுக்கான 100% வாய்ப்புகள் வந்து இங்கே இந்த இடத்துல இருக்குங்க. இப்போ நான் புதுசாக ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு இயந்திரத்தில் நான் முதலீடு பண்ணுறேன். அதே மாதிரி ரா மெட்டீரியல் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ரெண்ட் பே பண்ணுறேன், லேபர் காஸ்ட் நான் பே பண்ணுறேன். இந்த மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் பே பண்ணி எனக்கு எந்த அளவுக்கான ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியுங்கிற பல கேள்விகள் இருக்கும். ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலீடை தாண்டி நீங்கள் இந்த பிஸ்னஸை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு இயந்திரம் வச்சு மினிமமான ப்ராஃபிட்டாக 1.5 லட்சம் ரூபா நம்ம சம்பாதிக்க முடியும்னா அது மிகையாகாதுங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பல பெரிய பெரிய நிறுவனங்கள் நம்மளுடைய எடிபிள் ஆயில் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து இன்றைக்கி நாங்கள் செக்கு ஆயில் கொடுக்குறோம், கோல்டு ப்ரெஸ் ஆயில் கொடுக்குறோங்கிற பேரில் நிறையா பிக் கார்ப்பரேட்ஸ் எல்லாம் வந்து ஆயில் செல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதிக லாபத்துக்காக நான் என்னோடய பிஸ்னஸில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உங்கள் கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறத யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. இதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய 2வது விஷயம், அடுத்தடுத்து ஒரு பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்ன, ஹார்ட்ஷிப்ஸ் என்ன, அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறது, இந்த விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் ஜாஸ்திங்க. அடுத்து ஒரு ஆயில் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் முக்கியமான விஷயம், நம்ம ப்ராடக்ட்டை தயாரிக்கிறோம், சோர்ஸ் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம். இவ்வளவும் பண்ணி அந்த ப்ராடக்டை சரியான நபருக்கு சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்க்குறோமாங்கிறதா முக்கியமான விஷயங்க. உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படி ரீச் அவுட் பண்ணுறீங்க, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ப்ரெசன்டேஷனில் நம்ம கொடுக்குறோமா, எதை குவாலிட்டின்னு நினைக்கிறாங்களோ அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்டில் நம்ம அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறோமா, அவங்க டோர் டெலிவரி எதிர்பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸ்னால் அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி டெலிவரி பண்ணுறோம், அதில் நாம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள்னு எடுத்துட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு ஈஸியாக ஒரு 100 வீடை உங்களால் டார்கெட் பண்ண முடியும். அந்த 100 வீட்டுக்கு நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கோம், அவங்கள நான் எப்படி ரீச் அவுட் பண்ணுறேன், அவங்களுக்கு நான் எப்படி டெலிவரி பண்ணுறேன், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நீங்கள் யோசிச்சிங்கனாலே உங்களுடைய ப்ரொடக்ஷன், பர்ச்சேஸ், இந்த விஷயத்துக்கு அடுத்த முக்கியமான விஷயமான செல்லிங்கை உங்களால் திருப்திப்படுத்த முடியுங்க. எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ 0 வேஸ்டேஜ் ப்ராடக்ட். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் மேனுஃபேக்சரிங் லைனுக்குள்ளார போயிட்டீங்கன்னா இதில் நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ப்ராடக்டில் வேஸ்டேஜுங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குங்க. பட் நம்மளுடைய இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 0 வேஸ்டேஜ், 0 ஸ்கிராப். நம்ம தயாரிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இந்த மார்க்கெட்டில் அதுக்கான வேல்யூ இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தயாரிக்கக்கூடிய எண்ணெய், இதுக்கு மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ. எண்ணெய் தயாரித்தது போக இருக்கக்கூடிய ஆயில் கேக், அதுலேருந்து எடுக்கக்கூடிய புண்ணாக்கு, இதுக்குன்னு மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ, இதுக்குன்னு தனியாக ஒரு கஸ்டமர் பேஸ் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருளை
நீங்கள் மதிப்பு கூட்டி, நீங்கள் தயாரிக்கக்கூடிய விலையை விட மதிப்பு கூட்டி தான் நம்ம இந்த ப்ராடக்ட்டில் செல் பண்ண போகிறோங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளராக சொல்லப்போனால், நாங்கள் இயந்திரம் தயாரிக்கும் போது இரும்பு வாங்குகிறோம், இயந்திரமாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதில் வரக்கூடிய வேஸ்டேஜ், ஸ்க்ராப்னு சொல்லுவோம், அந்த ஸ்க்ராப்பை நான் பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட்டில் இருந்து பாதி விலைக்கு தான் என்னால் செல் பண்ண முடியுங்க. பட் உங்கள் இண்டஸ்ட்ரியில் அப்படி கிடையாது. நீங்கள் செல் பண்ணக்கூடிய ஆயில் கேக் தான் உங்களுடைய ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸில் உங்களோட ப்ராஃபிட்டுக்கு மிகவும் ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஆகட்டும் சரி, ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய வேஸ்ட் ஆகட்டும் சரி, எல்லாத்துல இருந்தும் ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரே பிஸ்னஸ் நம்மளுடைய இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நான் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சரியான இடம், ஒரு இயந்திரத்தை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய நீங்கள் ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே உங்களுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பித்து ரன் பண்ண முடியுங்க. இது போக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம், கஸ்டமர்ஸினுடைய ஆக்சசிபிலிட்டி, இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு சூப்பரான இடத்த செலக்ட் பண்ணுங்கள். ரா மெட்டீரியல் சப்ளையர்ஸ், நம்மளுடைய பிஸ்னஸில் ரா மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ரா மெட்டீரியலை 85 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி மார்க்கெட்டில் ஏமாற்றக்கூடிய சப்ளையர்ஸ் பல பேர் இருந்தாலும், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஜென்யூனான சப்ளையர், நீங்கள் காசை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் உங்களுக்கு சரியான நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி, நீங்கள் காசு கொடுத்துருக்கக்கூடிய குவாலிட்டியை உங்களுக்காக கொடுக்கக்கூடிய சப்ளையரை நீங்கள் தேடி தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக கருத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்மளோட ஏரியா, ரொம்பவும் முக்கியமான விஷயங்க. ஹை குவாலிட்டியான தரமான மரச்செக்கு மிஷின் நம்மளுக்கு தேவைப்படுங்க. இதில் நம்ம தேவி இண்டஸ்ட்ரீஸ்னுடைய இயந்திரம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை மனசில் கொண்டு நாங்கள் தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு இயந்திரமும் உங்களுக்கு ஹை ப்ராஃபிட்டாக வரக்கூடிய இயந்திரமாக தயாரித்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்குங்க. இதில் நீங்கள் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் தேவி இண்டஸ்ட்ரீஸை நம்பி எங்களுடைய செக்கு இயந்திரங்களை நீங்கள் வாங்கிக்கலாங்க. நம்மக்கிட்ட இயந்திரம் வாங்குறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட இயந்திரங்கள் எல்லாமே ஈஸி டு ஆப்ரேட், ஈஸி டு மெயின்டைன், லோ பவர் கன்சப்ஷன் இருக்கக்கூடிய இயந்திரங்க. இதை நம்மளுடைய ICAR, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து டெஸ்ட் பண்ணி நம்மளோட இயந்திரத்திற்கு ISI முறையில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சரியான தரமான உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஒரு இயந்திரத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கவர்மெண்ட் லைசன்சிங், சர்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. இதில் நீங்கள் முக்கியமாக எடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் பார்த்துட்டிங்கன்னா FSSAI, ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து நீங்கள் தயாரிக்கக்கூடிய உணவு உங்களுக்கு தயாரிப்பதற்கான அனுமதியை வந்து அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் உங்களுடைய ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சுக்க முடியுங்க. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு கைடன்ஸாகவும் ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் டெவலப்மெண்ட்காகவும் நம்ம தேவி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து உங்களுக்காக இந்த வீடியோஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.